ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இவ்வியாழக்கிழமை புனித தொழுகைக்கு நேராக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆண்டு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களுக்காக சிலுவை மரத்தை பரிசாக ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வின் நன்மைகளுக்காக தன்னையே அர்ப்பணித்த அன்பின் நல்ல ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் வாழ்வின் நலனுக்காக, நாங்கள் செய்த பாவங்களுக்காக தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்த அந்த நிகழ்வுகளையெல்லாம் இந்த வருடத்திலேயும் நாங்கள் மிக கவனத்தோடும் அர்ப்பணிப்போடும் ஜெபத்தோடும் கடந்து வருவதற்கு, எங்களை அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தொழுகையை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. வரவேண்டியவர்களையும் சீக்கிரமாய் கூட்டி சேர்த்து பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு ஆரோக்கியமாய் தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரோடு கூட இணைந்து வாழுகின்ற நல்ல பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள இறைவன் கிருபை தாரும். தொடர்ந்து துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து தேவநாம மகிமைக்காக பாமாலை 102 பாடுவோம். பாமாலை 102 இரத்த காயம் குத்தும் என்கின்ற பாடலை சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம்.
நின்றவாறே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னத்திருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை தேவாட்டி குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலதுபுறத்திலே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரே, பிதாவின் நாமத்திலே உன்னதமாய் இருக்கிறீர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தவக்காலத்தின் கடைசி பகுதியிலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த தவக்காலத்தின் முதலாவது நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நாம் செய்த பொருத்தனைகள், நாம் அறிக்கை செய்த பாவங்கள், இறை சமூகத்திலே அர்ப்பணித்த விண்ணப்பங்கள், இவைகளையெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து உண்மையும் உத்தமத்தோடு கடைபிடித்திருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். சொல்லுகிறதே, உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வழியை பெறாமல் இராதே என்று சொல்லி, இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் உண்மையுள்ள மனதோடும் உத்தம மனஸ்தாபத்தோடும் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள், பாவத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதபடியிலே சமர்ப்பித்து மன்னிப்பினை பெற்றுக்கொள்வோம். பாவத்தின் பிடி நம்முடைய வாழ்வில் நிம்மதியை தரவில்லையே. எனக்காக அவர் சிலுவை மரத்தை பரிசாக பெற்றாரே. நான் செய்த ஒவ்வொரு தவற்றிலும், அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளிலும் காயங்கள் ஏற்படுத்தி இருக்கிறேனே. அந்த காயங்கள் வழியாகத்தான் இன்றைக்கு நான் குணப்பட்டிருக்கிறேன். அனுதினமும் துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லும்போது, நம்முடைய பாவத்தின் கரைகளை எல்லாம் தற்பரிசோதனை செய்வோம். இப்பொழுதும் யாரிடத்திலாவது சமாதானமில்லாமல் நாம் இங்கே வந்திருப்போம் என்றால்,
சமாதானத்திற்கேற்ற வழிகளை ஆலயத்திலேயே நாம் அர்ப்பணம் செய்வோம். சமாதானத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே கிட்டிச் சேர வேண்டுமே. அந்த உணர்வோடு இறை சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து சமாதானத்தை கொடுப்போமா, பெற்றுக்கொள்வோமா? யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, மக்ரோதமாகவும் எங்களை எல்லா குரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று இடமன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். அது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் சொல்லுகின்ற கிருபை நிறைந்த வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்ல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையினாலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமுகப்பட்டு எங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்ட எல்லா பாவக்கரைகளையும் எங்கள் வாழ்வை விட்டு அகற்றி போடுவீராக. பரிசுத்தமான ஜீவியத்தோடு ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் சிந்தின உம்முடைய இரத்தமாகிய திராட்சரசத்தையும் நீர் எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரமாகிய அப்பத்தையும் பெற்றுக்கொள்வதற்காய் எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ள, தூய்மையோடு முன்னால் வந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற சன்மார்க்க நெறிகளை இந்த தொழுகையினூடாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களை சுத்திகரிப்பீராக. தொடர்ந்து வருகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். உம்முடைய மன்னாவை புசித்து ஆசீர்வாதத்தோடு எங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் முன்னிறுத்தி வாழ்வதற்கு எல்லாம் வல்ல கடவுள் துணை புரிய வேண்டும் என்று இறைமைந்த நேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 வரை. பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 வரை. சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு
அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். குயவன் கை களிமண்ணாய் எங்களை உமக்கேற்ற பாத்திரங்களாக வணைந்து பயன்படுத்த வேண்டுகின்ற நிலையினை உம்முடைய வார்த்தைகளாகிய மன்னா எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம். அடியினை மறைத்து ஆண்டவர் பேசுங்க. உம்முடைய சத்தியத்தின் ஆழங்களை நாங்கள் உணர்ந்து அதற்கேற்றாற்போல் எங்கள் வாழ்வை ஆண்டவருக்கேற்ற பாத்திரங்களாக வணைந்து பயன்படுத்தப்பட ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீட்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய இணையான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஒரு முறை கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். மிக முக்கியமான ஒரு காலகட்டங்களிலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட பயன்படுத்தப்பட்ட உறவாடின நேரங்கள், அவைகளை இந்த கடைசி பகுதியிலே தற்பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற ஒரு காலகட்டமாக ஆண்டவர் இந்த நாட்களை தந்திருக்கிறார். அதாவது ஒரு வருட காலம் படித்த கல்வியினை 6 நாட்கள் அல்லது 7 நாட்கள் தேர்விலே நம்முடைய வாழ்வை மதிப்பீடு செய்கின்றார்களே, அதே போல இந்த 40 நாட்கள் ஆண்டவரோடு நீங்கள் உறவாடின, அர்ப்பணித்த ஒரு புதிய பாத்திரங்களாக கடவுளால் வணையப்பட்ட காரியங்களையெல்லாம் இந்த நாளிலே நீங்கள் ஞாபகப்படுத்தி அதன் வழியாய் நம்மை பரிசுத்தப்படுத்தி திருவிருந்து தொழுகையிலே பங்கு பெறுவதற்கான ஒரு முக்கியமான தருணம். இந்த தருணத்திலே நம்முடைய சிந்தனைகளுக்காக தரப்பட்டிருக்கின்ற ஒரு தலையங்கம் நற்கருணை துன்புறும் மானுடத்தின் கூட்டொருமை என்கின்ற
தலைப்பு. நற்கருணை, துன்புறும் மானிடத்தின் கூட்டொருமை. கடந்த நாட்களை நாம் தியானத்திலே வைத்த வார்த்தைகளை திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு சென்டென்ஸ், நீ துன்புறுத்தும் கிறிஸ்து நானே என்று சொல்கின்ற ஒரு வார்த்தை. அனுதினமும் நீ துன்புறுத்தும் கிறிஸ்து நானே. அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் ஒப்புகுமைப்படுத்தி பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். இந்த நாளிலும் துன்புறுத்தப்பட்ட, துன்புறுத்துகின்ற மானிடத்தின் கூட்டொருமையாக அவர்களை கூட்டிச் சேர்க்கின்ற ஒரு அனுபவம் கொண்ட ஒரு நிலையாக இந்த நாளிலே இந்த நாளுக்குரிய அனுபவம் காணப்படுகிறது. யுக்கரிஸ்ட், கம்யூனியன் ஆஃப் சஃபரிங் ஹியூமனிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சஃபர், பாடுபடுகின்ற மக்களோடு கூட்டுரிமை வைக்கின்ற ஒரு அனுபவங்கள். அன்பானவர்களே, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை என்றும் நினைவு கூறுகின்ற ஒரு நாள் இந்த நாள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பெற்றுக்கொண்ட விடுதலையை, அந்த இடத்திலே அவர்கள் அடிமையாய் வாழ்ந்த அந்த காலகட்டங்களிலே 3 விதமான பண்டிகைகளை நினைவு கூறுவது, அனுசரிப்பது, ஆசரிப்பது அவர்களுக்கு வழக்கமாய் காணப்பட்டது. இந்த 3 பண்டிகைகள், அதாவது பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, இந்த 3 பண்டிகைகளையும் மிக மிக சந்தோஷமாக அவர்கள் கொண்டாடுவார்கள். எங்கெங்கோ இருக்கிற தேசங்களிலிருந்து எல்லாருமாய் தாய் தேசமாகிய எருசலேம் நகரத்திற்கு எத்தனையோ நாட்கள் பிரயாணம் பண்ணி வந்து அந்த நாட்களிலே கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகைகளாக காணப்படுகிறது. இது 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வார காலம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு நினைவு கூறுகின்ற ஒரு பண்டிகைகளாக இருக்கிறது. இந்த பண்டிகைகளிலே ஒன்றுதான் இந்த பஸ்கா பண்டிகை. இது மிக முக்கியமான ஒரு பண்டிகைகளாக காணப்படுகின்றது. இந்த பண்டிகை நாட்களிலே எல்லாருமாய் சேர்ந்து 1 வார காலம் மகிழ்ச்சியோடு அவரவர் இல்லத்திலே, அவரவருடைய சொந்தக்காரர்களுடைய இல்லத்திலே இருந்து மகிழ்ச்சியாக உணவு உண்டு அந்த நாட்களை கழிக்கின்ற அனுபவம் கொண்டதாக இருக்கிறார்கள். ஆகவே யூத ரபிமார்கள் தங்கள் சீஷர்களோடு இரவு விருந்தை வைப்பது வழக்கமாக காணப்பட்டது. அந்த விருந்திற்கு பெயர் ஹபுரா என்று சொல்கின்ற ஒரு பெயர் சொல்லப்படுகின்றது. அதே போலத்தான் இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருந்த சீஷர்களை எல்லாம் இணைந்து ஒரு விருந்தை அவர் ஆயத்தப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த பஸ்கா புளிப்பில்லா அப்ப பண்டிகையிலே சீஷர்கள் கேட்கிறார்கள். 12ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் செய்ய சித்தமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் 13ஆம் 14ஆம் வசனத்தில் தமது சீஷர்களில் 2 பேரை அதற்கென்று அவர் அப்பாயிண்ட் பண்ணுகின்றார். 2 பேரை இந்த பஸ்கா புசிப்பதற்காக ஆயத்தம் செய்வதற்காக இந்த 2 நபர்களை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கின்றோம். சொல்லுகின்றார், நீங்கள் நகரத்திற்குள் போங்கள். நகரத்திற்குள் போகும்போது அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகின்ற ஒரு மனிதனை உங்கள் முன்பாக தென்படுவான். அந்த மனிதனுடைய பின்னால நீங்க போங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ள செல்கிறானோ அந்த வீட்டுக்குள் நீங்கள் சென்று அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று கேட்பதற்காக சொல்லுகின்றார். அதை கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவார் 15ஆம் வசனத்தில், கம்பளம் முதலானவர்களை விரித்து ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு விஸ்தாரமான ஒரு மேல் வீட்டறையினை அவர்களுக்கு காண்பிக்கிறார்கள். அங்கே நமக்காக ஆயத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து சீஷர்களிடத்திலே சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே,
இந்த பஸ்காவை ஆண்டவர் சொன்னபடியே போகிறார்கள், அந்த இடத்தை கண்டுபிடிக்கின்றார்கள், எஜமானை பார்க்கின்றார்கள், அவரிடத்திலே பேசுகின்றார்கள். அவர்கள் கொண்டு அந்த மேல் வீட்டறையை காண்பித்து அந்த மேல் வீட்டறையிலே அவர்கள் நகரத்திற்கு சென்று என்னென்ன ஆயத்தம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆயத்தம் செய்கின்றார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பஸ்கா நிகழ்வு மாலை நேரத்திலே செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. மாலை நேரத்தில் 17ஆம் வசனத்தின்படி பார்க்கும்போது சாயங்கால வேளையிலே என்று அங்கே பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கின்றோம். அவர் 12 பேரோடு அவ்விடத்திற்கு எல்லாருமாய் வருகின்றார்கள். 18ஆம் வசனத்தில் ஒரே குடும்பமாக, அதாவது நாம் இன்றைக்கு இந்த திருச்சபையிலே பல்வேறு இடங்களிலிருந்து நாம் வந்திருந்தாலும், பல்வேறு குடும்ப சூழலிலிருந்து வந்திருந்தாலும், இந்த நேரத்திலே உயிர்த்தெழுதல் திருச்சபையிலே ஒரே குடும்பமாக இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கின்றோமே. அதே போல பஸ்காவை அனுசரிப்பதற்காக சீஷர்கள் ஒரே குடும்பமாக இயேசுநாதரோடு அமர்ந்திருந்தார்கள். அது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். வருஷத்திற்கு ஒரு முறை மிக மகிழ்ச்சியோடு அனுசரிக்கின்ற ஒரு கொண்டாட்டங்கள். எத்தனையோ நபர்கள், முகம் பார்க்காத நபர்கள் எல்லாம் அந்த வருஷத்திலே வருவார்கள், பார்த்து மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலே பந்தி இருக்கையிலே இயேசுநாதர் சீஷரிடத்திலே அவர் அமர்ந்த அந்த பரிசுத்த நற்கருணையை ஆயத்தம் பண்ணுகிறதை பார்க்கின்றோம். அந்த பரிசுத்த நற்கருணை சாதாரணமாக அல்ல, ஒரு தூய்மையுள்ள பரிசுத்த நற்கருணையாக ஆண்டவர் அதை அனுசரிக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நற்கருணை என்று சொல்லும்போது நல்ல கருணை, அதாவது திருவிருந்து என்று சொல்லும்போது பரிசுத்தமான விருந்து. ஆகவே இந்த வார்த்தைகளெல்லாம் நாம் மொழியாக்கம் செய்து படிக்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்திலே அவர் நற்கருணையை அந்த இடத்திலே பரிசுத்த விருந்தாக ஆயத்தம் செய்கின்றார். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இயேசுநாதர் சீஷர்களோடு இருப்பது அந்த கடைசி காலம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த கடைசி காலங்களிலும் முழு மனதோடு ஆண்டவரோடு கூட அந்த பரிசுத்த நற்கருணையிலே பங்கு பெறுகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் மாதத்திற்கு கிட்டத்தட்ட 3 முறை என்று நினைக்கிறேன் நற்கருணையிலே நாம் பங்கு பெறுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது சாதாரணமான ஒரு சடங்கான ஒரு காரியம் அல்ல, சடங்காச்சாரியத்திற்காய் செய்யப்படுகின்ற ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் அந்த நற்கருணை பரிசுத்த அந்த உணவினை மிக ஆசீர்வாதத்தோடு அந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்திருந்தார். நெப்போலியன் ஒரு முறை தன்னுடைய ஒரு வாழ்க்கை அந்த புஸ்தகத்திலே இப்படியான ஒரு சில வரிகளை படிக்க பார்த்தேன். நெப்போலியன் என்ற ஒரு பேரரசன் தான் வாழ்ந்த அந்த இறுதி காலகட்டத்திலே அவர் மரிப்பதற்கு முன்பாக ஒரு குருவானவரை சந்திக்கின்றார். அந்த குருவானிடத்திலே பேசிக் கொண்டிருந்த போது அந்த குருவானவர் ஒரு கேள்வி வைக்கிறார். ஐயா, நீங்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், இத்தனை ஆண்டு காலங்களில உங்களுடைய வாழ்க்கையில எது மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் எது என்று சொல்லி கேட்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கேட்டால் நம்ம அநேக காரியங்களில் சொல்லுவோம். ஆனால் இந்த அறிஞர் கேட்கிறார், உங்க வாழ்க்கையில எது மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருந்தது என்று சொல்லி. அப்பொழுது அவரே சொல்லுகின்றார், வியட்நாமுக்குள் நீங்கள் போர் முடித்து வெற்றியோடு நுழைந்த நிகழ்வு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததா? இல்லைன்னு சொன்னா லோடி என்று சொல்கின்ற அந்த நிலையிலே அந்த மக்களை நீங்கள் வெற்றி கொண்ட, அந்த மனிதனை வெற்றி கொண்ட அந்த நிகழ்வு உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா? பெர்லின் மீது அணிவகுத்த அந்த நாட்கள் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா என்றெல்லாம் அவர் கேள்வி வைக்கின்றார். இதெல்லாம் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்த நெப்போலியன் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். அமைதியாய் இருந்த அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் முதலாவது நற்கருணை பெற்றுக்கொண்ட அந்த நாள் தான் எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று சொன்னார். நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த அந்த நற்கருணை திருவிருந்தில் நான் முதலாவதாக பங்கு பெற்ற அந்த நாளை நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாளாக நான் எண்ணுகிறேன். இந்த உலகத்துல அதற்கு முன்னாலேயும் பின்னாலேயும் என் வாழ்க்கையில எவ்வளவோ சாதித்தேன், ஒன்றுமே எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்றார். காரணம் என்னவென்றால் அந்த நற்கருணை தொழுகையிலே
உண்மையும் உத்தமத்தோடு அவர் பங்கு பெற்றபடியினாலே உள்ளத்தின் அழுக்குகள், உள்ளத்தின் பாவக்கிரியைகள், உள்ளத்தின் தேவையில்லாத செயல்பாடுகள் எல்லாம் என்னை விட்டு வெளியேறி ஒரு லெகுவான இருதயத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்தை அவர் சொல்வதை பார்க்கின்றோம். இயேசுவோடு நெருங்கிய ஒரு தொடர்பினை, நெருங்கிய ஒரு நிலையினை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நெப்போலியன் தன்னுடைய அனுபவத்தை சொல்ல அங்கே பார்க்க முடிந்தது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்றார். ஆகவே தான் இயேசுவோடு இணைந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு அனுபவம் இந்த பரிசுத்த நற்கருணை அனுபவம். இன்றைக்கு நாம் அவைகளையெல்லாம் எப்படி நாம் எடுக்கிறோம்? அந்த அனுபவத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம்? பயபக்தியோடு வந்து ஜபத்திலே இருந்து ஜபத்தோடு கூட முன்னால் வந்து பெற்றுக்கொள்ளுகின்றோமா? இல்லைன்னு சொன்னால் மாசத்துக்கு ஒரு முறை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே வருகிறோமா? சற்று நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நற்கருணை நம்மை செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இதை யோசித்து கொண்டே இருந்தபோது ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அன்பான தேவ பிள்ளையே, ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்த போது அந்த கிராமத்தில் அநேக மக்கள் அந்த ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். வந்திருந்த அந்த நேரத்தில் ஒரு மனிதரும் வந்திருந்தார். அந்த மனிதர் வந்து திருவிருது தொழுகையிலே முன்னால் வந்து முழங்கால் படியிட்டு நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய பக்கத்தில் நிற்க முடியல. என்னவாயிருக்கும்? அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருந்தது. மதுபானத்தினுடைய பிரியத்திலே அவர் வந்து முன்னால் நின்றார். அப்போ இந்த ஸ்மெல் தாங்க முடியாமல் நான் சொன்னேன், ஐயா நீங்கள் இங்கே இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்லதல்ல, நீங்கள் தயவு செய்து வெளியே போங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அதையும் கேட்கல. பக்கத்தில் இருக்கிற அந்த ஆலயத்தினுடைய செயலரை கூப்பிட்டு அந்த முன்னால் முட்டி போட்டிருக்கிற நேரத்திலே கூப்பிட்டு சொன்னேன், இவர் குடித்திருக்கிறார், தயவு செய்து வெளியே கொண்டு போங்கள் என்று. அவரும் வந்து சொல்லி பார்த்தார், கேட்கல. கடைசியாக அவர் இடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, இது எனக்குள் சொல்லும்போது என்னை சுத்திகரிக்குமாமே, அது என்னை சுத்திகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லி பார்த்தேன், கேட்கல. கடைசியாக நான் நினைத்தேன், அவருக்கு உங்களுக்கெல்லாம் இப்போ இண்டிவிஜுவல் கப் இல்லையா, இண்டிவிஜுவல் கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்க, அது ஒரே ஒரு பாத்திரத்தில் எடுக்கின்ற ஒரு கப். அந்த நேரத்தில் அவங்க கிட்ட வரும்போது அவரை தாண்டி எனக்கு வர வேண்டும். அந்த நிலையை யோசித்த, ஆண்டவரே அந்த பாவப்பட்ட கப்பில் இருந்தால் நான் திருப்பி நான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சுயநலத்தோடு யோசித்தேன். ஆனால் அந்த நேரத்தில் அவர் கிட்ட வரும்போது கடைசியாக அது தீர்ந்து விட்டது. கப்பை கொண்டு போயிட்டாங்க. அடுத்த கப்பு தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைத்தது. அது ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்தரித்தேன். அந்த நிகழ்விலே பங்கு பெற்று இருக்கையிலே வந்து அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து விட்டு உட்கார்ந்திருந்தேன். திடீரென்று சொல்லி ஒரு கூட்ட சத்தம் அங்கே கேட்டது. என்னன்னு சொல்லி எல்லாரும் வெளியே ஓடினாங்க. சர்வீஸ் முடியலை, எல்லாரும் வெளியே ஓடினாங்க. அந்த இடத்துல ஆலயத்தில் சர்வீஸ் முடிந்து வெளியே பார்க்கின்ற பொழுது இந்த முன்னால் முழங்கால் போட்டு திருவிருந்து எடுத்த அந்த நபர் உயிரோடு இல்லை. இது என் கண்ணால் கண்ட ஒரு சாட்சி. பிரியமான தேவ பிள்ளையே, அன்றையிலிருந்து தான் அந்த திருவிருந்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை மிக ஆழமாக புரிய முடிந்தது. ஒருவேளை அது நம்முடைய பாவங்களின் தீர்க்கின்ற ஒரு கருவி. உங்களுக்காய் பிற்கப்பட்டு கொடுக்கிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி ஆண்டவர் தருகின்ற அந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்கு தருகின்ற ஒரு செயல். உங்களுக்காய் சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்கு தருகின்ற அந்த திராட்சை ரசத்தினுடைய செயல். அன்பானவர்களே, அன்றைக்கு கண்ட அந்த நேர்கோடாய் கண்ட அந்த காட்சி இன்றைக்கும் அது மனதிற்குள் இருந்து கண்ணீராக வெளிப்படுகின்றது. ஆகவே இந்த திருவிருந்து சாதாரணமான ஒரு விருந்து அல்ல. இருக்கிற இடத்துல ஜபத்தோடு ஜபித்து விட்டு நான் இதற்கு பாத்திரன் அல்ல, என்னை பாத்திரப்படுத்தும் என்று சொல்லி முன்னால் வந்து திருவிருந்திலே பங்கு பெற்று மீண்டும் சென்று இருக்கையிலே ஜெபித்து விட்டு அமர வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த பரிசுத்தமான இந்த அனுபவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் நாம் இயேசுவோடு இணைந்து கொண்டு இயேசுவோடு பிரயாணிக்கின்ற ஒரு அனுபவம் தான் இந்த திருவிருந்தினுடைய அனுபவமாக இருக்கிறது. இக்கோரஸ்ட் என்று சொல்லுகிற அந்த சொல் கிரேக்கத்தில் இரு சொற்களாய் பிரிக்கப்படுகிறது. யூ பிளஸ் ஆப்சிஸ் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இதற்கு யூ என்றால் நல்ல, ஆப்சிஸ் என்றால் கருணை என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. நல்ல கருணை. ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபையினாலே
நம்மேல் கொண்ட பாசத்தினாலே, நம்மேல் கொண்ட அன்பினாலே இன்றைக்கும் நாம் இவ்வளோ மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த காலகட்டங்கள் இருந்தது போல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவம் இன்றைக்கு இருந்திருக்கும்னு சொன்னால் இன்றைக்கு ஒருத்தரோடு என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஆண்டவர் 7-70 தரம் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் சொல்லுகிறார், கோடாரியானது மரத்தினுடைய வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற அனுபவம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அந்த மரத்தை 7-70 தரம் மன்னித்தவராக இன்றைக்கு நம்மோடு கூட காட்சியளித்து கொண்டே இருக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவரது நல்ல கருணையை அவருடைய பாடுகளோடும் இறப்போடும் உயிர்த்தெழுதல் ஆகிய இந்த 3 காரியங்களோடும் பரிசுத்த உயிருள்ள உணவின் அடையாளமாக இன்றைக்கு நாம் அவைகளை அனுசரிக்கின்றோம். அதைத்தான் ஆதி காலத்திலே இயேசுநாதர் அதற்கென்று ஒரு இடத்தை, கும்பலான இடத்திலே அல்ல, அதற்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் செய்தார். மேல் வீட்டறையில யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அமைதியாக நாம் இன்றைக்கு ஆலயத்திலே ஆராதிக்கிறது போல அமைதியான ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த விருந்தின் போதுதான் அந்த விருந்து மகிழ்ச்சியாய் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விருந்து. அந்த விருந்திலே தான் இயேசுநாதர் தன்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு கடினத்தை வெளிப்படுத்துகின்றார், மனவேதனை வெளிப்படுத்துகின்றார். 18ஆம் வசனத்தை திரும்பி பார்க்கின்ற பொழுது, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அங்கே இருக்கிற எல்லாரும் துக்கம் அடைகிறார்கள். மகிழ்ச்சியாய் கொண்டாட வேண்டிய பஸ்கா விருந்து ஆண்டவர் மகிழ்ச்சி இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்கின்றார். அன்பானவர்களே, மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் 3 பண்டிகையில் ஒன்றான இந்த பஸ்கா பண்டிகையிலே இயேசு துக்கத்தோடு பாரத்தோடு சொல்கின்ற இந்த வார்த்தையை அங்கிருக்கிற சீஷர்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள், உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அந்த அனுபவத்திலே எல்லோரும் கேட்கிறார்கள், ஆண்டவரே நானா நானா என்று சொல்லி கேட்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே. நம்ம எல்லாரும் யார்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் அன்பை கொண்டவர்கள், கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் என்றெல்லாம் பல நிலைகளிலே நம்மை சொல்லுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவின் நிலையை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகின்ற அனுபவம் நாம் போட்டிருக்கிற சிம்பிள்லையோ நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேதாகமத்தை கையில் சுமந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்திலேயோ அல்ல. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அது நமக்கு பிறர் நம்மை பார்க்கும்போது இவர்கள் கிறிஸ்துவை கொண்டவர்கள் என்று சொல்கிற உணர்வினை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சாட்சியைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். மாறாக நீங்கள் எவ்வளவு வேதம் சுமந்தோம், எவ்வளவு ஜெபித்தோம், எவ்வளவு காரியங்கள் செய்தோம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி கிட்டே வரும்போது ஆண்டவர் சொல்வார், நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். பிரியமான தெய்வ பிள்ளையே, இந்த சாட்சியை நாம் எப்படி வைக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்புறுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். காட்டி கொடுக்கிற யூதாசும் இந்த கூட்டத்தோடு நானோ நானோ என்று சொல்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இன்னைக்கு நாமும் சொல்லுகிறோம், நானோ நானோ என்று சொல்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். யூதாஸ் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. இயேசு இந்த நெருங்கிய 12 சீஷர் உள்ள கூட்டத்தில் அவருக்கு ஒரு அழகான ஒரு பதவியை கொடுத்திருந்தார். என்ன பதவி? பொருளாளர் என்று சொல்கின்ற ஒரு பதவி. அந்த பொருளாளர் என்று சொல்கிற பதவி ஒரு சாதாரணமான பதவி அல்ல. பிரசிடென்ட், அதனுடைய அடுத்து இருக்கிற வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரிக்கு எதுவுமே இல்லாத ஒரு பதவி யாருக்கு இருக்குது? பொருளாளருக்கு இருக்குது. செக்ரட்டரி கூட என்ன பண்ணுவாங்க? செயல்படுத்துகிறவர் தான் செயலர். ஆனால் பொருளாதாரத்தை நிதானமாய் வைத்துக் கொள்ளுகிறவர், அது எதற்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை மிக தெளிவாய் செயல்படுத்த மிக கவனமான பொறுப்பு தான் பொருளாளர் பொறுப்பு. அந்த பொறுப்பினை ஆண்டவர் இங்கே கொடுத்திருக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 12:6. இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் திருடரானபடியினாலும் பணப்பையை கையில் வைத்திருந்தபடியினாலும் என்று சொல்கின்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆக இந்த 4 காஸ்பெல்லும் வித்தியாசமான வார்த்தைகள் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஆகவே நெருங்கிய இறைப்பணியாளர் அவ்வேளையிலும் அங்கே நடுக்கமில்லாமல்
உள்ளுக்குள் வேதனை இல்லாமல் அவனும் அந்த கூட்டத்திலே இருந்து சொல்லுகிறான், ஆண்டவரே நானோ என்று சொல்லி. அவன் அந்த இடத்துல கூட அவர் மனம் திருந்தி இருக்கலாம், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி. இல்லை, செய்யல. ஆகவே இங்கு தனது முதல் சர்க்கிள்லேயே அவன் மனம் திரும்பாமல் கண்ணெஞ்சுடையவனாக அந்த இடத்திலே இருந்து 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காட்டி கொடுக்கிற செயல் கூட ஒரு சாதாரணமான செயல் அல்ல. அவன் எப்படி காட்டி கொடுத்தானா? எப்படி காட்டி கொடுத்தான்? முத்தத்தினால் காட்டி கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு நமக்கு அருமையானவர்களுக்கு நாம் தருகின்ற அந்த சிம்பாலிக் நேச்சர் அது. ஆனால் இங்கே இயேசுநாதரோடு கூட 3.5 ஆண்டு காலங்கள் இருந்து அவருடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட அவன் இயேசுநாதரை அந்த மிகப்பெரிய துரோக செயலாகிய முத்தத்தினாலே அவன் காட்டி கொடுக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காட்டி கொடுத்தலுக்கு அவனுக்கு கிடைத்த ஒரு பரிசு என்ன என்பதை இந்த வசனத்திலே நாம் படிக்கின்ற போது நாம் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அந்த இடத்துல 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ என்று சொல்கின்ற ஒரு வார்த்தை, அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இழுக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு வீழ்ச்சி வருகிறது. சந்தோஷமாய் இருந்த அந்த அனுபவங்கள், மகிழ்ச்சியோடு இணைந்திருந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவர் அங்கேயும் கடைசியாக ஒரு தருணத்தை கொடுக்கிறார். என்னை காட்டி கொடுக்கிறவன் நீங்க இருக்கிறான் என்று சொல்லி. ஆனாலும் அந்த இடத்துல என்ன செய்யலாம்? அவன் திருந்தல்ல. அங்கே சொல்லுகிறான், எல்லோரே போலும் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல 2 வார்த்தைகளை ஒரு கடினமான வார்த்தையாக பயன்படுத்துகின்றார். அது என்ன என்பதை பார்க்கும்போது, முதலாவதாக 21ஆம் அந்த வசனத்துல அந்த மனுஷனுக்கு ஐயோ என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இந்த ஐயோ என்று சொல்லுகின்ற வார்த்தை மிக கடினமான ஒரு வார்த்தை. அந்த கடைசி நேரத்திலும் இந்த ஐயோ என்கிற வார்த்தையை பயன்படுத்தின வேளையிலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் அங்கே சொல்லப்படவில்லை. ஏனென்றால் வாய்ப்புகள் 99% அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி 1%க்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அந்த நேரத்திலும் அந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் இல்லை. அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த வீழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யூதாசை மட்டும் உயர்த்தி பேசுவதல்ல. அவன் காட்டி கொடுத்தான், ஆகவே அவன் வீழ்ச்சி அடைந்தான் என்று சொல்கின்ற வார்த்தை அல்ல. இன்றைக்கு யூதாஸ் என்று சொல்வது ஒரு சிம்பிளாய் சொல்லப்படுகிற ஒரு பெயர் தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல் செய்கிற, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் யோசிக்கிற, ஆண்டவரை எதிர்க்கிற, துன்பப்படுத்துகிற ஒவ்வொரு அனுபவம் செய்கிற போதும் நாம் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறோம். யார் இடத்துல? ஆண்டவரை அறியாத பிற மக்களிடத்திலே காட்டி கொடுக்கிறோம். ஒரு சாட்சியற்ற ஒரு நிலை அங்கே மாறுகிறதை பார்க்கின்றோம். யோபு 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவு குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் சொல்லி சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, ஏசாயா இந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் மிக ஆழமான வசனமா இருக்கிறார். இந்த 21ஆம் வசனத்துல, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் வசனத்துல, பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தரித்து நீதிமானை குற்றவாளியாக புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைகளுக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிற இந்த ஐயோக்கள் எல்லாம் ஆதியிலே யூதாசுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாக காணப்பட்டது. பிரியமானவர்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம்
யூதாஸ் என்ற அந்த கதாபாத்திரத்தை மையமாக வைத்து நாம் உணர்கின்ற ஒரு நிலையிலே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை தான், தினமும் நாம் கிறிஸ்துவை பிற மக்கள் மத்தியிலே தீமையாக நாம் காட்டுகிறோமா, இல்லை தினந்தோறும் துன்பப்படுத்துகிற கிறிஸ்துவாக நாம் வைத்திருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது அந்த 21ஆம் வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுகிறது, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். ஒரு கடினமான வார்த்தைகள் எல்லாம், இதெல்லாம் நம்ம கோபத்தில் கூட சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகள் இங்கே எழுத்தாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே யூதாஸ் இயேசுவோடு 3.5 ஆண்டு காலங்கள் வாழ்க்கை பயணத்தில் இருந்த வேளையிலும் கூட இயேசுவினுடைய எல்லா அசைவுகளும் குணாதிசயமும் அவருக்கு தெரியும். ஆனால் அதிகாரத்தை கொண்டு ரோம பேரரசை இவர் வீழ்த்துவார் என்று சொல்லும் நிலையிலே ரோமர்களுக்கும் இவன் யூதாஸுக்கும் இடையே இருந்த அந்த நிலையை அவன் கையிலே வைத்து கொண்டவனாய் அந்த இடத்திலே அவன் தவறாக புரிந்து கொண்டு தன்னுடைய வீழ்ச்சியை அவன் அறிந்து கொள்ளுகின்றான். இயேசுநாதர் அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கு வெற்றி சிறக்கிறவர் அல்ல, அவர் அகிம்சையினாலே வெற்றி சிறக்கிறவராக இருக்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் அந்த இடத்திலே அவன் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இயேசு யூதாஸை முத்தத்தினாலே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என வியாகுலத்தோடு சொல்லுகிறார். இன்னைக்கு நாமும் அப்படித்தான், ஸ்லோ பாய்சனை போல் நம்முடைய வாழ்க்கை பயணத்தினுடைய அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவரை வேதனைப்படுத்துகின்றதாக இருக்கிறது. ஆகவே தான் மத்தேயு 26:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் மனுஷன் பிறவாதிருந்தால் எத்தனை நலம் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். பிரியமான தெய்வ பிள்ளையே, யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாம் எப்படி பிறந்திருக்கிறோம்? மனுஷர் மூலமாக தான் பிறந்திருக்கிறோம். ஆனால் பிறந்த பிற்பாடு நாம் ஆண்டவரோடு கூட தேவனாலே பிறந்தவர்களாக மாற வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு திருமுழுக்கு திருவிருந்து என்று சொல்லுகிற அந்த படிநிலைகளை நம்முடைய வாழ்விலே தந்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகின்ற ஒரு தன்மையை நம்முடைய வாழ்விலே கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இங்கு ரோமர்களோடு உள்ள கூட்டுரிமையினாலே கிறிஸ்துவோடு உள்ள அன்பினை அவன் தளர்த்து போடுகிறதை பார்க்கின்றோம். ஆகவே தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கோபம் மூர்க்கம் பொறாமை உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையிலே அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாய் நாம் வாழாதபடிக்கு ஆண்டவருக்கு எது பிரியமோ அந்த பிரியத்திற்கு ஏற்றபடி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த கடினமான சொற்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தரப்பட மாட்டாது. இப்படிப்பட்ட மக்களை மீட்பதற்காகத்தான் மானிட வடிவிலே வந்து தனது திருக்குமாரனை இந்த உலகத்திலே தந்து அவரது மரணத்தின் வழி மக்களை தம்மோடு கூட அவர் ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஒப்புரவாக்கினது அவருடைய சொந்த இரத்தத்தினாலும் நமக்காக பிற்கப்பட்ட சரீரத்தினுடைய அந்த நினைவு கூறுதலினாலும் தான். ஆகவே தான் பிற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பந்தியிலே அவர்கள் பங்கு பெறச் செய்து அந்த நினைவு கூறுகின்ற அந்த திருவிருந்தை அவர்களுக்கு கொடுத்து பரிமாறி கொடுத்து என்னை நினைவு கூறும்படி கடைசி வரை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆகவே அன்பான தெய்வ பிள்ளையே, ஒரு குரல் இப்படியாய் சொல்லுகிறது, உடுக்கை இழந்தவர் கை போல அங்கே இடுக்கண் களைந்தவராம் நட்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உடுக்கை இழந்தவர் கை போல அங்கே இடுக்கண் களைந்தவராம் நட்பு. அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் உடுத்தியிருக்கும் துண்டு அவிழ்ந்தால் எவ்வளவு விரைவாக சென்று அவன் கரம் அத்துண்டை அவிழாமல் திரும்பி பிடிக்குமோ அவ்வளவு வேகமாக கடவுளுக்கு பயந்து கடவுளுக்காக வாழுகின்ற அனுபவத்தை உதவிகள் மூலமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இயேசுவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இயேசுவிற்கு அரசியல் ஆன்மீக தலைவர்களால் பல தீமைகளெல்லாம் வரும்போது அவரை நட்புணர்வுடன் அவர்களை காப்பாற்றுவதற்காக எல்லோரையும் ஆண்டவர் அங்கே சித்தம் கொண்டவராக இருந்தார். ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளையே, அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். இந்த யூதாஸ் காரியத்து அந்த மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில்
யூதாஸ் காட்டி கொடுத்து சம்பாதித்த அந்த காசு கூட அவனுக்கு என்ன செய்யல, நிலை நிற்கவில்லை. அந்த பகுதி மிக அழகாய் சொல்லுகிறது, சம்பாதித்த அந்த காசை பிரதான ஆசிரியத்திலே கொண்டு வந்து அவன் சொல்லுகிறான், ஒரு குற்றமில்லாத ஒரு நபரை நான் காட்டி கொடுத்திருக்கிறேன், அதனால் உண்டான இந்த பைசா எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கொண்டு போய் கொடுக்கிறான். அப்பொழுது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இது எங்களுக்கு தெரியாது, உனக்கும் உன் மனசாட்சிக்கும் ஏற்றவராக இருக்கிற இந்த செயல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். உடனே அவன் அந்த பைசாவை ஆலயத்துக்குள்ள தூக்கி எறிஞ்சு விட்டு அவன் செல்லுகிறான். அந்த ஆலயத்தில் விழுந்த அந்த காசுகள் எல்லாவற்றையும் அவங்க எடுத்து காணிக்கை பையிலோட என்ன செய்யல, போடல. ஏன் போடலைன்னா அது இரத்த கரையுள்ள பணம் என்று அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு அவன் சென்று தன்னுடைய குற்ற உணர்ச்சியினாலே மனம் திரும்பிய பிற்பாடும் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த குற்ற உணர்ச்சி அவனை கொன்றது என்று சொல்லி ஆண்டு கொண்டு மரித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தில் அந்த காசை கொண்டு அந்நியர்களாய் இருந்த மக்கள் அடக்கம் செய்வதற்காக ஒரு நிலம் வாங்கப்பட்டது. அந்த நிலத்திற்கு என்ன பெயர்? இரத்த நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாருங்க, அந்த பைசா அவனுக்கு கூட பிரயோஜனப்படுதில்லை, எப்படியெல்லாமோ போய் கடைசி இரத்த நிலமாக அது மாறி ஒரு இடத்துல இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மை அற்றவர்களாய் வாழாதபடி தூய்மை உள்ளவர்களாய் வாழுகின்ற நல்ல ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நற்கருணை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு கருவியாக அமைகிறது. இந்த நற்கருணையை நாம் எப்படி தூய்மைப்படுத்துகின்றோம்? நாம் ஏற்கனவே சொன்னேன், நாம் இருக்கிற இடத்துல ஜெபித்து விட்டு முன்னால் வந்து ஜெபத்தோடு அந்த நற்கருணையிலே நாம் பங்கு பெற வேண்டும். அதை எடுத்துவிட்டு உடனடியாக ஓடி செல்வது அல்ல. அங்கே இருந்து ஆண்டவரே நான் பெற்றிருக்கிறேன், என் ஆன்மாவும் என்னுடைய சரீரமும் இரத்தமும் உம்மால் சுத்தமாக்கப்படட்டும் என்று சொல்லுகின்ற அந்த உணர்வோடு வரணும். இன்றைக்கு ஆண்டவர் அந்த இரத்தத்தில் எத்தனை நீர் கலந்திருக்கிறது, எத்தனை லிக்விட் கலந்துருக்கு அந்த அந்த இதில் திருவிருந்தில்? தண்ணீரும் இயேசுனுடைய இரத்தமும் அவருடைய வேர்வையும் இல்லையா? பேசிக்காக உள்ளது இயேசுடைய இரத்தமும் அவருடைய வேர்வையும் கலந்தது தான் அந்த திருவிருந்து. ஆனால் இன்னைக்கு நாம் அந்த திராட்சை ரசத்தை தண்ணீர் மூலமாய் நாம் கலக்கி அவை பயன்படுத்துகின்றோம். பிரியமான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கி நான் சாதாரணமாக சொல்லலை, இன்றைக்கெல்லாம் நீங்கள் இண்டிவிஜுவல் கப்பை யூஸ் பண்ணுறீங்க. சில இடங்களுக்கெல்லாம் நான் செல்லும்போது அந்த சிங்கிள் கப்பில் கொடுக்கும்போது நீங்கள்லாம் அழகுக்காக தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், அழகுக்காக நாம் பல நிலைகளில் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். நம்முடைய நாவிலே அந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, அதை போட்டுக்கொண்டு வந்து இந்த கப்பில் பானம் பண்ணும்போது நான் எத்தனையோ தரம் பார்த்துருக்கிறேன், அந்த லிப்ஸ்டிக் கரைந்து எங்கே வருது? இந்த கப்பில் வருது. நம்ம யோசித்து பார்க்குறோமா? அதை இல்லை, நம்ம அழகுக்காக போடுறோம். ஆனால் அந்த கப்பில் கொடுக்கும்போது அந்த லிப்ஸ் அதில் படும்போது அது கரைந்து எங்கே வருகிறது? அந்த கப்புக்குள்ளே வருது. அந்த கப்புக்குள்ளே வர அந்த நம்மால் தூய்மையற்றதாய் மாற்றப்படுகிற அந்த இரத்தம் என்று சொல்ல உணர்வு நமக்கு வருதா என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம், பயன்படுத்துகிறோம். அது இந்த மாதிரி உள்ள நேரங்களில் நாம் தவிர்த்து தாழ்மை உள்ளவர்களாய், தாழ்மையின் சின்னமாகிய சிலுவையை என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். பிரியமான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் இந்த பரிசுத்தமான நிலையைத்தான் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறார். ஆகவே பரிசுத்தத்தோடு ஜெபத்தோடு இறை சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருங்கள். ஆண்டவர் இந்த தொழுகையின் வழியாய், இந்த திருவிருந்தினுடைய நிகழ்வின் வழியாய் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. தினம்தோறும் ஆண்டவரை காயப்படுத்துகிற மக்களாய் அல்ல, ஆண்டவரை போற்றுகிற மக்களாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கேட்டரே வார்த்தையோடு நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வகையிலே நிசையா விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசம், ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்துள் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர்,
மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்தில் இருந்து பரிசுத்தாவியாராலே கன்னிமரியாவினிடத்தில் நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறோம். பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலம் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவியாரை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் உட்காருங்கள். ஒரு சில அறிவிப்புகளை செயலர் வழியாக சொல்ல கேளுப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். பெரிய வேளன் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம் மத்தியிலே இந்த பெரிய வேளன் ஆராதனை நடத்தி அருளுரையாற்றிய ரெவரண்ட் ஜோசன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு திருவிருந்தில் உதவி செய்கிற சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜோசன் அவர்கள் அரக்கோணத்திலிருந்து வருகிறாங்க. இந்த லெந்து நாட்களிலே பரிசுத்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு நாட்களும் நம் மத்தியிலே வந்து அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே மறுபடியுமாக ஆயர் மூலமாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தினம் காலை 11:30 மணிக்கு புனித வெள்ளி சிலுவை தியான ஆராதனை நடைபெறும். அதற்கு முன்பதாக காலை 11 மணிக்கு பாடல் ஆராதனை நடைபெறும். ஆகவே திருச்சபையர் அனைவரும் காலை 11 மணிக்கு ஆலயத்திற்கு வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த குட்ஃப்ரைடே ஆராதனையில் பிடியரிசி காணிக்கை மற்றும் உங்களுடைய இல்லங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சுய வெறுப்பு உண்டியல் காணிக்கைகளை படைக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிந்த பிற்பாடு அனைவருக்கும் கிராஸ் பன், மோர், கஞ்சி வழங்கப்படும். ஆகவே அனைவரும் குறித்த வேளையிலே வந்து இந்த ஐக்கியத்திலே பங்கு பெறும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த கஞ்சி தயார் பண்ண விரும்புகிறவர்கள் நாளை காலை 6:30 மணிக்கு ஆலயத்திற்கு வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை காலை 7 மணிக்கு ஆலயத்தை சுத்தம் செய்கிறவர்கள் ஆலயத்திலே வரும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். அது மாதிரி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்தை மலர்களால் அலங்காரம் செய்ய விரும்புகிறவர்கள் மாலை 5 மணிக்கு ஆலயத்திற்கு வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஈஸ்டர் ஆராதனை அதிகாலை 4 மணிக்கும் 2ஆம் ஆராதனை 9 மணிக்கு என்று சொல்லி நாம் போட்டிருந்தோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளினால் காலை 8 மணிக்கு 2ஆம் ஆராதனை நடைபெறும். ஆகவே திருச்சிவார் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதிகாலை 4:30 மணிக்கு ஈஸ்டர் ஆராதனை நடைபெறும். 2ஆம் ஆராதனை தவிர்க்க முடியாத காரணத்தினால் 9 மணிக்கு பதிலாக 8 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட நமக்கு அருகில் இருக்கிற அந்த கோவிலில் திருவிழா நடைபெறுகிறது. மினிஸ்டர் வராங்க. ஆகவே எல்லா வாகனங்களையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே பிளாக் பண்ணிடுவாங்க. எல்லா பக்கமும் பிளாக் பண்ணிடுவாங்க. வாகனங்கள் அனுமதி கிடையாது. ஆகவே நம்ம ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கார் வைத்திருக்கிறவங்களுக்கு மாத்திரம் நாங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு பாஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு இந்த கார் எடுத்துகிட்டு வரவங்க எம்ஜிஆர் செலவழி வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஆகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கார் எடுத்துகிட்டு வரவங்க நம்முடைய பொருளாளர் அவர்களிடம் ஒரு பாஸ் இருக்கிறது, அதை பெற்று செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பக்கம் வந்துட்டு காரில் பாஸ் வச்சுட்டு அங்கே வந்தீங்கன்னா வழிவிட மாட்டாங்க, யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. அது மாதிரி நம்முடைய ஜபத்திற்கெல்லாம் அவருக்கு பொருளாளருக்கெல்லாம் நேற்றைக்கு தூக்கம் கிடையாது, முந்தாள் தூக்கம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரொம்ப முயற்சி பண்ணி தான் இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அங்கே இந்த ஸ்பீக்கர்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. எல்லாமே
அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. நமக்கு டிஸ்டர்ப் இல்லாதபடிக்கு அவங்க பண்ணுறாங்க. ஆகவே காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே ஆயர் அவர்கள் சொன்னாங்க 8 மணிக்கு நம்ம ஆராதனை வச்சிடலாம், 2ஆம் ஆராதனை என்பதை ஞாபகத்தில் வைத்து நீங்கள் வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், காரில் வரவங்க எம்ஜிஆர் சிலை வழி வரும்படி அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். நன்றி. நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 260வது பாடல் அன்பரின் நேசம் ஆர் சொல்லல் ஆகும் என்கிற 260வது பாடலை சேர்ந்து பாடுவோம். அவ்வேளையிலே கடவுளுக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். செடியும் கொடியும் போல் சேர்ந்து தம்மோடே முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தாரே. அதிசய அன்பரின் நேசம் சொல்லலாகும். பரமனை நோக்கி மெத்தவும் மோகமாய் வேண்டிக் கொண்டாரே. அதிசய அன்பரின் நேசம் சொல்லலாகும். இதுவென் சரீரம் இதுவென் இரத்தம் என்னிடம்படி அருளும் என்றாரே. அதிசய அன்பரின் நேசம் சொல்லலாகும். விரிந்திடும் வேளை நெருங்கினதாலே வருந்திய சீடர்காய் மருகி நின்றாரே. அதிசய அன்பரின் நேசம்
தொடர்ந்து நாம் திருவிருந்து தொழுகைக்கு நேராக ஆயத்தப்படுவோம். நின்றவாறே, இதோ சகோதரர் ஒருவித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். உடைய பக்கத்தில் முன்னால் பின்னால் இருக்கிற இடத்துல மெய்யான சமாதானத்தை நீங்கள் சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாராவது பேசாமல் இருந்தீங்கன்னா இந்த டைம்லவே போய் பேசிட்டு வந்துடுங்க. டைம் போதுமா? ஓகே, ஜெபம் செய்வோம், சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீரும் சிஷ்யர் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிட்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாக எங்கள் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளும் அவரை தந்துள்ளீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியையும் காணிகளையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நேப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டிட்டு வருகிறாரே. அவர் தாம் காட்டிக்கும் ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷல் கொடுத்து வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஞ்சின பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற பொடி உடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாக எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேத நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்பவரவளும் நாங்கள் நினைவு கூர்ந்து செய்கிறோம். அவரின் எங்களுக்காய் நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்தனை செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்கு எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வலமுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்னைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவர் கற்றுக்கொண்ட ஜெபத்தை பயபக்தியோடு ஜெபிப்போம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரவலிச்சு பல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணனுள்ள அப்படி எங்களுக்கு தாரும், விரோதமாய் குற்றங்களுக்கு மன்னியும், எங்களை சோப்பிரேசுக்கு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நினைக்கும் இடைவைகளே. ஆமேன். அன்பானவர்களே, இத்தொழுகையிலே பங்கு பெறுவதற்கு நாம் பாத்திரவான்களா என்று சொல்கின்ற அந்த நிலையோடு நம்முடைய அபாத்த நிலையை உணர்ந்தவர்களாய் கீழ் வருகின்ற மனத்தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நம்பி எங்கள் பந்தில் சேர துணியாமல் ஒரு அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். இப்படி மேஜின் கீழ் துணிகளை பொறிகள் நாங்கள் பார்த்துரு அல்ல, ஆனாலும் எப்படி விரக்கம் சிறச்சுடைய மாறாண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தருமையான குமாராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சர்வம் ஆத்மாய் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்கு வாசம் வித விதமாய் அவருடைய சரித்தை புஸ்திரத்தை பானப்படும் கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா?
கர்த்தருடையவைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே, வாருங்கள், கர்த்தர் உங்களை பந்திக்கு அழைக்கிறார்.
ஜெபம் செய்வோம். கிறிஸ்து எங்களுக்காய் சிந்தின இரத்தம், எங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரம், இவைகள் நினைவு கூர்ந்தவர்களாய் இந்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒருமுகப்பட்டு எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து சத்தியத்தை அறிந்து எங்கள் விண்ணப்பங்களை இறை சமூகத்திலே அர்ப்பணித்து பெற்றுக்கொண்ட இத்திருவிருந்து நிலைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதில் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதித்து அநேக நன்மைகளோடு வாழ்வதற்கு தேவனாகிய கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இரவு திருவு நிகழ்விலே ஆண்டவர் மனஸ்தாபத்தோடு ஒவ்வொருவரும் தங்கள் பாவ நிலைகளை உணர்வதற்காய் நேரத்தை தந்தீர். எங்களுக்கும் நல்ல தருணத்தை தந்தீர். ஜெபத்தோடு இறை சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு ஆண்டவரிடத்திலே நாங்கள் நல்ல மரமாறுதலை பெற்றோம் என்று சொன்ன நிலையிலே திரும்ப செல்ல அருள் தாரும். ஆண்டவரே, கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுங்க. கடந்த பகல் முழுதும் கண்மணியைப் போல காத்திருக்கிறீர். ஆண்டவருக்கு நன்றி. இரவு நல்லிணத்திரையை தாங்க, களைப்புகள் நீங்கி புதிய விடியிலே மகிழ்ச்சியாய் கண்டு ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ எல்லாம் வல்ல கடவுள் துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் செயலர், பொருளர், ஏனைய சபைக்குழு அங்கத்தினர்கள், ஒவ்வொருடைய குடும்பங்கள், ஆண்டவரே ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் உடைய குடும்பங்கள், கொயர், அருமையான ஆண்டவரே இசைக்கறி வாஸ்து மகள், ஆண்டவரே இங்கே ஒலிகளை அமைத்து கொடுத்த அருமையான தம்பிமார், அருமையான சகோதரர் எல்லோரையும் உடைய கருத்திலே தருகிறோம். ஊழிய பாதையில் எல்லோரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறீர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பணிவிடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் செய்கின்ற கோயில் பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களின் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ளி ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களையும் இந்த தொழுகையிலே பயன்படுத்தினீர். ஆண்டவருக்கு நன்றி. அருமையான ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் உடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவருக்குள் மகிழ்ந்து ஆரோக்கியமாக ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய எல்லாம் வல்ல கடவுள் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆலயத்தின் எல்லா தேவைகளையும் சந்திங்க. படைக்கப்பட்ட காணிக்கை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. பெருத்தமான ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல கடவுள் துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆலயத்தினுடைய லேண்ட் வாங்குவதற்காக எடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதற்கான முயற்சிகளை எடுக்கிற போது தேவையான அனைத்து பண உதவிகளும் ஆண்டவரால் ஆசீர்வாதமாய் கிடைக்க பெற்று யார் மூலமாக வாங்க சித்தம் வைத்திருக்கிறீரோ அவர்கள் மூலமாய் வாங்க பெற்று ஆலயத்திற்கு என்று பயன்படுத்தப்பட உதவித்தாங்க. எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாக மன்னித்து ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எழுப்பி பிரகாசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை தந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் ஆசீர்வாதமாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம்.